வணக்கம். இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா 20/2/2025. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீழ்நோக்கு நாள். கீழ்நோக்கு நாள்னா பூமிக்கு கீழே செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் நீங்கள் செய்யலாம். சரிங்களா? ஒரு ஜென்ரலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா கடக்கால் நோண்டுறது, பயிர் வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இன்றைக்கி சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா அசுபதி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும். அந்த அசுபதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம்ன்றவங்க இன்றைக்கு சாப்பிட வேண்டிய மலர் தீர்வு பார்த்தீங்கன்னா கிளராந்தஸ் சாப்பிட்லாம் அவங்க, இல்லைன்னா வைல்ட் ரோஸ் சாப்பிட்லாம். ஜென்ஷன், முக்கியமாக ஜென்ஷன் சாப்பிட்ணும். இந்த 3 ரெமெடி சந்திராஷ்டமம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். யாருக்கு சந்திராஷ்டமம்னா அசுபதி சுவாதி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் இருக்கிறாங்க. மற்றபடி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் காலியாக தான் இருக்குது. மேஷத்தின் அதிபதி செவ்வாய், அவர் புதனுடைய வீட்டில் இருக்கார். பகை இதில் இருக்கிறதுனால இம்பேஷன் ஜென்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபராசி, அதில் வியாழன் இருக்கிறதுனால அவரும் ஜென்ஷன் எடுத்துக்கிறது மிக 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 நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசி புதனுடைய வீடு. புதன் எங்கே இருக்காருன்னா கும்பத்தில் சனி சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறாரு. அதனால அந்த வீட்டில் மனக்கசப்பு இருந்தாலும் மனக்கசப்புகளை வேடிக்கை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால ஜென்ஷன் எடுத்துக்கலாம், கூட சராட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகம் ராசி, சுக்கிரன் வீடு, வழக்கம் போல் சிக்கரி ஆஸ்பன் அவங்க எடுத்துக்கிறது சால சிறந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. சிம்மத்தின் அதிபதி சூரியன் எங்கே இருக்காருன்னு கும்பத்தில் இருக்கார். அப்போ சிம்ம ராசிக்காரங்க கும்பத்தில் சூரியன் கூட சேர்ந்துருக்காரு. அப்போ சிம்ம ராசிக்காரங்க வெர்வைன் இம்பேஷன் ஜென்ஷன் இந்த 3 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிதுனம் அதுக்கப்புறம் கன்னிராசி. கன்னிராசியில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கேது இருக்கார். ஆன்மீக சிந்தனை, தன்னைத்தானே சுருக்கி கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமான முறையில் வாழக்கூடிய ஒரு ஆள் கன்னிராசிக்காரங்க. பல திறமைகள் இருக்கும், பல சிந்தனைகள் இருக்கும், முன்னேற்றமான வார்த்தைகள் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் இவர்கள் சாப்பிட வேண்டிய மலர் தீர்வு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் செஸ்ட்நட் எடுத்துக்கலாம், சராட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. துலாமுடைய அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்காருன்னா ராகு கூட சேர்ந்து மீனமில் போய் குரு வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பெறுறதும் உச்சந்தான் பெறுறாரு. கூட ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத கொஞ்சம் அலைச்சல்லாம் இருக்கும், தேவையில்லாத மனசு கஷ்டமும் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா துலாம் ராசிக்காரங்க ஜென்ஷன் என்ற மலர் தீர்வும் வால்நட் என்ற மலர் தீர்வுகளும், தேவைப்பட்டால் ஆஸ்பன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கினாங்கன்னா நிம்மதியான ஒரு நாளாக இது அமையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. செவ்வாயினுடைய வீடு, அவர் எங்கே இருக்கார்? மிதுனத்தில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ என்னது? அப்போ விருச்சிக ராசி சாப்பிட வேண்டியது ஆஸ்பன் இம்பேஷன் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு. தனுசு குருவுடைய வீடு. அந்த வீட்டின் அதிபதி குரு எங்கே இருக்குன்னா ரிஷபத்தில் போய் இருக்காரு. ஸோ குரு சாப்பிட வேண்டியது, அதாவது குரு மீன்ஸ் தனுசு ராசிக்காரங்க சாப்பிட வேண்டியது ஜென்ஷன்ற மலர் தீர்வு எடுத்தாலே போகும். அதுக்கப்புறம் மகரம். மகரத்தின் அதிபதி சனி எங்கே இருக்காருன்னா தன் வீட்லேயே மேலே கும்பத்தில் தான் இருக்கார். ஆனால் கூட சூரியன் இருக்குது. அதனால் மனசு கஷ்டம் ரொம்ப தேவையில்லாத உள்ளுக்குள்ளே கோல்டு வார் மாதிரி ஒரு மனசு கஷ்டம் இருக்கும். யாருக்கு? மகர ராசி. அதனால் ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் தேவைப்பட்டால் ஸ்வீட் செஸ்ட்நட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கும்பராசி. கும்பத்தில் புதன் சூரியன் சனி 3 பேருமே இருக்காங்க. புதன் சமன் பெற்று இருந்தாலும் சனி சூரியன் சந்திப்பு அவ்வளோ நல்லது இல்லை. வீட்டில் உறவுமுறைகளில் வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப விடாதீங்க. ஏன்னா சனி சூரியன் சந்திப்பு சில பிரச்சனைகள் உண்டு பண்ணும். அதனால் கும்பராசிக்காரங்க சாப்பிட வேண்டிய மலர் தீர்வு ஜென்ஷன் இம்பேஷன், இது 2 கட்டாயமாக அவங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன ராசி. மீனத்தில் பார்த்தீங்கன்னா ராகு சுக்கிரன் உட்காந்துருக்காங்க. சரியா? அந்த வீட்டினுடைய அதிபதி ரிஷபத்தில் போய் இருக்காரு. ராகு சுக்கிரன் அந்த இடத்துல உட்காந்தாலே சுக்கிரன் உச்சந்தான் பெறுறாரு. அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதே மாதிரி ராகு நட்பு வீடு தான். இருந்தாலும் இன்னொருத்தர் வீட்டில் போய் உட்காரும்போது தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் இருந்து நல்லபடியாக இருக்கணும். அந்த நாள் போகணும்னா ஜென்ஷன்ற மலர் தீர்வும் வால்நட்ன்றதும், தேவைப்பட்டால் வைல்ட் ரோஸ் என்ற மலர் தீர்வு எடுத்தாங்கன்னா அந்த நாள் இனிய நாளாக அமையும். 20/2/2025 அன்று சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இவர்கள் சாப்பிட வேண்டியது முக்கியமான மருந்து ஜென்ஷன் கிளராந்தஸ் வால்நட் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லது. இன்று கீழ்நோக்கு நாள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.